தன்னுடைய மகனுக்காக அரசியல் மரபு கடந்து அவர் கருத்துரிமை பேசிய தலைவர் என்கிற நிலையில் இருந்து வெகு தூரம் விலகி இந்த நடவடிக்கையில் தன்னுடைய மகனை மட்டுமே காவந்து செய்ய வேண்டும் என்பதற்காக வைகோ இப்படி செயல்பட்டு இருக்கிறார் என்பது அவருடைய பொது வாழ்வு பயணத்தில் ஒரு கரும்புள்ளி என்றுதான் நான் பார்க்கிறேன். துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருப்பவர், நான் ஏற்கனவே ஐபிசி தமிழ் வாயிலாக பல நேர்காணல்களில் சொல்லி இருக்கிறேன். துணை பொதுச் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களால் வழிமொழியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர். அவர் அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்ல, அப்பாயின்மெண்ட் போஸ்டிங்ல இல்ல, அவர் எலக்ட்ரோல் போஸ்டிங்ல இருக்காரு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ கட்சியினுடைய விதி என்ன சொல்லுதுன்னா, அவர் தவறு செய்திருப்பாரே, ஆனால் அவர் மட்டுமல்ல, பொருளாளர், அவைத்தலைவர், யாரெல்லாம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் என்று கட்சியினுடைய தலைமை கருதுமையானால் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிட வேண்டும். விளக்கம் கொடுத்ததில் உங்களுக்கு 100 விழுக்காடு திருப்தி இல்லை என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் கட்சியினுடைய விதி. இதுதான் மரபார்ந்த அரசியலும் கூட.